தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். ஆமா, அப்படி என்ன சூடு கொடுத்தீங்க? அவ இந்த மாதிரி பயந்துகிட்டு வேலை செய்யறா? அத்தை, அத இன்னொரு சமயத்துல சொல்றேன். இப்போதைக்கு அது வேண்டாம். சரி சரி, இப்போதைக்கு எங்களுக்கு இவ்ளோ தெரிஞ்சா போதும். அத்தை, இது வரைக்கும் அமுதா சித்தி யாழ்னிக்கு பண்ணாத கொடுமையே இல்ல. தரையில எண்ணெயை ஊத்தி விட்டது, பாத்ரூம்ல வழுக்கி விழ ஏற்பாடு பண்ணது, எதையாவது சாப்பாட்டுல கலந்து கொடுக்கறதுன்னு இந்த மாதிரி பல வேலையை செஞ்சிருக்காங்க. இப்போ ஒரு விஷயத்துல அவங்களோட குடுமி எங்க கிட்ட வசமா மாட்டிருக்கு. இனிமே அப்படி எதுவும் அவங்க பண்ண கூடாதுன்னு தான் நானும் விக்ரமும் வீட்ல எல்லா வேலையுமே அவங்க தான் பண்ணணும். அதுலயும் ரொம்ப முக்கியமா யாழ்னி கிட்ட இருந்து 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் தள்ளி இருக்கணும்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணி அமிச்சிருக்கோம். வீட்டு வேலையெல்லாம் ஒழுங்கா பண்றாங்கல்ல? அதெல்லாம் நல்லா பண்றா. எங்களை ஒரு வேலை கூட பார்க்க விடுறது இல்ல. அதான் யாழ்னி நானும் ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அத்தை, சித்தி எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்றாங்கிறதுக்காக அவங்கள லேஸ்ல நினைச்சிடாதீங்க. அவங்க நாம நம்பவே முடியாத அளவுக்கு எதிரா எவ்வளவோ வேலையை செஞ்சிருக்காங்க. அதனால அந்த 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்ங்கிறத நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்கிட்ட சொல்லிட்டேல்ல, இனி நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. சரிங்க அத்தை, கவனமா பாத்துக்கோங்க. ஏதாச்சும் பிரச்சனை பண்ணா எனக்கு உடனே கால் பண்ணுங்க. அவங்கள வேற மாதிரி டீல் பண்ணுவோம். சரி, நான் உனக்கு கால் பண்றேன். சரிங்க அத்தை, நான் போன் வைக்கிறேன். அண்ணி, டைனிங் டேபிள்ல நல்லா தொடச்சு முடிச்சிட்டேன். அடுத்து நான் என்ன வேலை பார்க்கணும்? நான் வேணா யாழினிக்கு கால் அமுக்கி விடவா? ஐயோ, நில்லு நில்லு நில்லு. கிட்ட வரக்கூடாது. எதா இருந்தாலும் 3 மீட்டர் தூரமா தான் நின்னு பேசணும் யாழினி கிட்ட. புரிஞ்சுதா? ஆஹா, ஆ, இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சா? சரி அண்ணி. ஆ, தள்ளி போ. இன்னும் ஆ, ஆ, ஆ. போதும் போதும் போதும். விழாத, போதும். என்ன வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற? கிச்சன் சிங்க்ல பாத்திரம் எல்லாம் கிடக்குது இல்ல, அத கழுவு வேணாமா? போ, போய் கழுவு. அதெல்லாம் நான் அப்பவே கழுவிட்டேன் அண்ணி. அத கழுவியாச்சுன்னா அங்க இருக்கிற பாத்திரத்துல எல்லாம் மறுபடியும் சாம்பாரை ஊத்தி அழுக்காக்கிட்டு அப்புறம் மறுபடியும் கழுவி வைங்க. போ, போய் கழுவு போ. யாழினி, ஆ, யாழினி, இத்தனை நாள் பூனைக்குட்டி மாதிரி என் பக்கத்துல உட்கார்ந்திருந்த, இப்ப உனக்கும் துளிர் விட்டு போச்சா? நீயும் அண்ணியோட சேர்ந்து என்ன கலாய்க்க ஆரம்பிச்சிட்டல. இருங்க, உங்களுக்கு இருக்கு. அமுதா, என்ன பாத்துக்கிட்டே நிக்கிற? போமா. யாழினி, இனி அவ சும்மா சொல்லக்கூடாது. ஆமா, ஒருத்தங்களை கண்ட்ரோல் பண்ணி கைக்குள்ள வச்சுக்கிற வித்தைய எப்படிதான் கத்து வச்சிருக்காளோ. பாரு, பட்டாசு மாதிரி வெடிச்சிட்டு இருந்தவ இப்ப நமுத்து போன புஸ்வான மாதிரி புஸ்ன்னு போறா. இனியா கிரேட் தான். ஆமா அத்தை. நான் நமத்து போன புஷ்பானமா? நான் புஷ்பானமா இல்ல வெடிச்சு செதற பாமான்னு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பார்க்க தான் போறீங்க. அன்னைக்கு இருக்கு. அத்தை, ஹலோ, என்னாச்சு? எதுக்கு இங்க வேடிக்கை பாக்குற? போய் வேலைய பாரு. ஐயோ, வந்திருக்க பாரு. அக்கா, 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 அக்கா. ஏய், என்னடி இவ்ளோ சந்தோஷமா வர? அக்கா, இன்னையோட எல்லா எக்ஸாமும் முடிஞ்சது. எல்லாமே நல்லா எழுதியிருக்கேன். கண்டிப்பா 95% மேல மார்க் எடுத்துருவேன். அநேகமா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் நானா தான் இருப்பேன். அவ்வளோ சூப்பரா எழுதியிருக்கேன்க்கா. அரைப்பரிச்ச மார்க் வந்தப்போ சரியா மார்க் வாங்கலன்னு புலம்பிட்டு இருந்த.
இப்ப என்ன ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவேன்னு சொல்ற? அரை பறிச்சப்போ எனக்கு இனியாக்கா கிடைக்கலையே, இப்பதான் இனியாக்கா கிடைச்சாங்க. இனியாக்கா எனக்கு முன்னாடியே கிடைச்சிருந்தா ஒவ்வொரு பரீட்சையிலும் நான் முழு மார்க் வாங்கியிருப்பேன். இனியாக்கா எப்படி சொல்லி தருவாங்க தெரியுமா? ஒரு கான்செப்ட பேசிக்ல இருந்து சொல்லி கொடுத்து நல்லா புரிய வைப்பாங்க, நிறைய நம்பிக்கை கொடுப்பாங்க. இதெல்லாம் சேர்த்து வச்சுதான்க்கா நான் எக்ஸாம நல்லா எழுதி முடிச்சேன். அந்த கடவுளா பார்த்துதான் உனக்கு அப்படி ஒருத்தங்களை அனுப்பி வச்சிருக்காரு. கடவுள் அவங்களுக்கு ஒரு குறையும் வைக்க கூடாது. சரி, இனியாக்காக்கு ஸ்வீட் கொடுக்கணும்னு சொன்னல, ஏதாவது ஸ்வீட் பண்ணி வச்சியா? நீ சொல்லி நான் பண்ணாம இருப்பேனா? அதுவும் ₹1 கூட பணம் வாங்காம உனக்கு அவ்வளவு பாடம் சொல்லி கொடுத்தவங்களுக்கு நாம இது கூட பண்ணலைன்னா எப்படி? நீ சொன்ன மாதிரியே கேசரி பண்ணி வச்சிருக்கேன், இரு எடுத்துட்டு வரேன். சரிக்கா. திவ்யா, குடுக்கா, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய் எங்கடி போற? நானும் வரேன். நீயும் வரியா? ம் தேங்க்யூக்கா, லவ் யூக்கா. சரி, மாமா வரதுக்குள்ள டக்குன்னு போயிட்டு வந்துருவோம். சரி பாபா. சீக்கிரம் வாக்கா. இருடி, பூட்ட வேண்டாமா? அக்கா, என்ன? மாமா வந்துட்டாருக்கா. இந்த ஆள் வரதுக்குள்ள போயிட்டு வந்துடலாம் நினைச்சா இப்ப வந்துட்டானே, என்ன பண்றது? அக்காவும் தங்கச்சும் ஜோடி போட்டு எங்கடி கிளம்பிட்டீங்க? அது இவளுக்கு பரீட்சை எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, அதான் பாடம் சொல்லி கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வரலான்னு போறோம். அது சரி, அதான கையில டிஃபன் பாக்ஸ். அது நன்றி சொல்ல போகும்போது எப்படி வெறும் கையோட போறது, அதான் கொஞ்சம் கேசரி எடுத்துட்டு போறோம். கேசரியா? எங்க குடு பாப்போம். இது அவங்களுக்கு. குடுன்றேன். கதவை திறந்து உள்ள போங்க. ஏய் போடினா ரோடுன்னு கூட பார்க்க மாட்டேன். அடிச்சு சந்தி சிரிக்க வச்சுடுவேன் பாத்துக்க. படி அப்படி அடிச்சு வச்சுக்க. ஏய் தல்றி. யோ, அது அந்த இனியாமாக்காக பண்ணதியா? அரைஞ்சான்னு வச்சுக்க, பல்லுகளெல்லாம் உளுந்துரும். ஒரு ஆம்பளன்னு ஒருத்த இத்தனை வருஷமா இந்த வீட்டுல இருக்கேன். எனக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி வாய்க்கு ருசியா கேசரி பண்ணி கொடுத்துருக்கியாடி? எவ்வளோ ஒருத்திக்கு பண்ணி கொடுக்கறேன்றா? யோ, அவங்க நம்ம வீட்டு பொண்ணுக்கு ஒரு பைசா கூட வாங்காம பாடம் சொல்லி கொடுத்த தெய்வம் யா. தெய்வமா? இவளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுனால அவளுக்கு என்ன ஆதாயம் இருக்கோ யாருக்கு தெரியும்? மாமா, இனியாக்கா அப்படிப்பட்டவங்க இல்ல, அவங்க பணத்துக்காக அதை செய்யல மாமா. நம்பிட்டேன். இங்க பார், இனி அக்காவை பார்க்க போறேன், ஆட்டுக்குட்டியை பார்க்க போறேன்லாம் கதை சொல்லக்கூடாது. உன் படிப்பு முடிஞ்சு. இனிமே வேலைக்கு போய் குடும்பத்துக்கு சம்பாரிச்சு கொடுக்கற வழியை மட்டும்தான் பார்க்கணும். அக்கா, மாமா, நான் தான் IAS படிக்கணும்னு சொல்றேன்ல மாமா, நான் படிக்கணும் மாமா. அடிங்க. ஏய் பார், விரலுக்கு ஏத்த மாதிரி தான் வீக்கம். IAS படிப்புனா சாதாரண நினைச்சிட்டியா? வர ஆசைப்பட்டனா தெருக்கோடியில தான் நிக்கணும். நான் உனக்கு ஒரு இடத்துல வேலை சொல்லி வச்சிருக்கேன், போய் முதலாளியை பார்த்துட்டு வருவோம். நேரம் ஆயிடுச்சு, கிளம்பு. ப்ளீஸ் மாமா, நான் நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போய் உங்க எல்லாரையும் நல்லா பாத்துப்பேன் மாமா. இப்போ படிக்கிறதுக்கு விடுங்க மாமா, ப்ளீஸ் மாமா. இப்ப உனக்கு கிளம்புன்னு சொன்னேன். யோ,
அவ படிப்பு செலவெல்லாம் நான் தானே பாத்துட்டு இருக்கேன். என் தங்கச்சியை வீட்டு வேலை பார்த்து நான் தானே படிக்க வைக்கிறேன். நீ பேசாம விலகின இல்லையா? ஏய் இங்க பார், உனக்கு ரொம்ப குளிருட்டு போச்சு. ஏதாவது பேசுனா வாயிலே பழுக்க காய்ச்சி சூடு வச்சிருவேன் பாத்துக்க. இங்க பாரு திவ்யா, இப்ப நான் பேசி வச்சிருக்கிற முதலாளிய பார்த்து இப்பவே உன்ன வேலைக்கு சேர்த்து விட்டுறேன். பேசாம கிளம்பி என் கூட வா. வரமாட்டான்லாம் தகராறு பண்ணனு வையன். உங்க அக்காவை இப்பவே அடிச்சு வீட்டை விட்டு துரத்திடுவேன். என்ன சொல்ற? மாமா அந்த பார், நான் 3 எண்ணுவேன். எது நடக்கணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. உங்க அக்கா வீட்டை விட்டு போறாளா இல்லைன்னா நீ வேலைக்கு போறியா? அது உன் கையில தான் இருக்கு. நீ தான் முடிவு பண்ணிக்கணும். என்னடி சொல்ற? இப்ப நான் எண்றேன். 1 2 மாமா மாமா நான் வேலைக்கே போயிடுறேன் மாமா. நான் வேலைக்கே போயிடுறேன் மாமா. நான் வேலைக்கே போயிடுறேன் மாமா. நான் வேலைக்கே போயிடுறேன்க்கா. ஏய் அது அது வா யோ, வா. இவ்வளவு வேலைக்கெல்லாம் அனுப்ப வேண்டாம். விடியா? அப்ப நீ வீட்டை விட்டு வெளியே போறியா? வா யோ, வாங்கறல. விடியா? யோ, அவளை விடியா? சொன்னா கேளியா? அவளை விட்டுறியா? ஆடி வா. யோ, சொன்னா கேளியா? அவளை விட்டுரு. ஏய் அவள்தான் உனக்கு சாப்பிடுச்சுடும். வாடி வாடி போலாம். திவ்யா, அக்கா யோ, இந்த ஆளு திவ்யாக்காவை கூட்டிட்டு எங்க போறான்? இங்க பாரு, உன்னை இப்ப வேலைக்கு சேர்த்துட போறான்ல அந்த கம்பெனி முதலாளி ரொம்ப நல்லவரு. நீ மட்டும் அவருக்கு பிடிச்ச மாதிரி வேலை செஞ்சோன்னு வைய, அவரு நம்ம குடும்பத்துக்கு நிறைய நல்லது செய்வாரு. மாமா நான் வேலைக்கு கூட போறேன். இன்னைக்கு ஒரு நாள் இனி அக்காவை பார்த்துட்டு வரேன் மாமா. ஒரே ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன் மாமா. ஒண்ணும் வேணாம். வா வா போலாம் வா. ஓ, வேலைக்கு சேர்த்து விட போறானா? இதை இனியாக்கா கிட்ட உடனே சொல்லணுமே. திவ்யாவுக்கு என்ன ஆச்சு? இன்னையோட அவளுக்கு எக்ஸாம்லாம் முடியுது. இந்நேரம் அக்கான்னு வந்து நின்னுருப்பாளே. அவளுக்கு என்கிட்ட எக்ஸாம்ஸ் நல்லா எழுதிருக்கேன்னு சொல்லி கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணலனா மனசுல நிம்மதியாவே இருக்காதே. அவ ஏன் இன்னும் வரல? ஏய் பட்டாசு வாடா. என்ன ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி தான் வரணும்னு முடிவே பண்ணிட்டியாடா? வேலை பார்க்க வேண்டியது இருக்கேக்கா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா இதெல்லாம் அடுக்கி வச்சிட்டு இருந்தேன். ஆமா, திவ்யா எக்ஸாம் முடிஞ்சதும் இந்நேரம் என்ன பார்க்க வந்திருப்பா. அவ முதல்ல நேரா என்கிட்ட இங்க வந்து கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போவா. ஏன் இன்னும் வரலன்னு தான் தெரியல. அக்கா, அத பத்தி சொல்லிட்டு போலாம் தான்க்கா வந்தேன். அவங்க வீட்டுல ஒரு வில்ல இருக்கிறான்ல, அதான் இந்த திவ்யாக்காவோட மாமா. அவரே அவங்க கூட வழக்கமா போற மாதிரி சண்டை போட்டு கலாட்டா பண்ணி திவ்யாக்காவை எங்கேயோ வேலைக்கு சேர்த்து விட போறேன்னு சொல்லிக்கிட்டே வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போயிட்டாருக்கா. வேலைக்கா? பாவம் திவ்யாக்கா அழுதுகிட்டே போனாங்க. நான் போற வழியில பார்த்து தாங்க திரும்பி வந்தேன். டேய், நினைச்சேன் இல்லனா இந்நேரம் திவ்யா கண்டிப்பா வராம இருக்க மாட்டாளே. அந்த ஆளு ஏன்டா இவ்ளோ மோசமானவரா இருக்காரு? அன்னைக்கு நான் போய் அவ்ளோ தூரம் பேசிட்டு வந்தேன். அவர் செஞ்சதையே தான் திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்காரு.
கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாதவனா இருக்காரு. மனசாட்சியா? அதெல்லாம் எந்த வேலைன்னு அந்த ஆள் கேட்பாங்க. அவனுக்கு டெய்லியும் குடிச்சிட்டு ஊரை சுத்துறதுக்கு பணம் வேணும். முதல்ல திவ்யாக்காவோட அக்கா சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருந்தான். இப்போ திவ்யாக்காவை வேலைக்கு அனுப்பி வச்சு அவங்க வருமானத்துல மைனர் மாதிரி சுத்தணும்னு பாக்குறான். ச்சே, எவ்வளவு கேவலமானவனா இருக்காரு. ஆமா, திவ்யாவை இப்ப எங்க வேலைக்கு சேர்த்து விடுறேன்னு கூட்டிட்டு போனாரு? அது தெரியலக்கா. உங்களுக்கு தான் தெரியும்லக்கா, அந்த ஆள் ஒரு குடிக்காரன். அவருக்கு என்ன கலெக்டரா பழக்கமா இருக்க போறாரு? அவரை மாதிரி இன்னொரு குடிக்காரனும் இல்ல மோசமானவங்க தான் பழக்கமா இருப்பாங்க. அவங்க கிட்ட தான் கூட்டின்னு போய் விட்டுருவாரோன்னு பயமா இருக்குக்கா. இன்னையோட அவளுக்கு எக்ஸாம் முடியுதுடா. எக்ஸாம் முடிச்ச உடனே அவளை ஐஏஎஸ் கோச்சிங் கிளாஸ் அனுப்பணும்னு நினைச்சேன். அதுக்காக கோச்சிங் கிளாஸ பத்தி விசாரிச்செல்லாம் வச்சேன். அவ மாமா ஏன்டா இப்படிலாம் பண்றாரு? கொஞ்சம் நல்ல மனுஷனா இருந்தா நம்ம பேசியாவது புரிய வைக்கலாம். அந்த ஆள் தான் புத்தி கெட்டவனா இருக்காரே. பாவம், அவங்க அக்கானாலையும் அந்த ஆளை ஒண்ணுமே பண்ண முடியல. என்ன செய்யறதுனே புரியலையேடா. அதெல்லாம் தெரிஞ்சுதானக்கா திவ்யாக்காவை உங்க டியூஷனுக்கு கூட்டிட்டு வந்த சேர்த்தேன். எப்படியோ நீங்க விட மாட்டீங்க. திவ்யாக்காவும் உங்களை பிடிச்சிட்டு மேலே ஏறி வந்துருவாங்கன்னு நினைச்சேன். இப்ப பாருங்கக்கா, இப்படி ஆயிடுச்சு. இனி நிச்சயம் அந்த ஆள் திவ்யாக்காவை படிக்க அனுப்பவே மாட்டான். அந்த அக்கா சம்பாரிச்சிட்டு வரதை வாங்கி அந்த காசுலையும் குடிச்சு பழகிடுவான். அதுக்கப்புறம் திவ்யாக்காவை எந்த முடிவுமே எடுக்க விட மாட்டாங்க்கா. டேய் பட்டாசு, நீ ஒண்ணு பண்றியா? சொல்லுங்கக்கா. அவ மாமா எந்த கம்பெனில திவ்யாவை வேலைக்கு சேர்த்து விட்டுருக்காருன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்றியா? அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணலாம். இன்னைக்கு சாயந்தரம் எப்படியும் பாப்பேங்க்கா. தெரிஞ்சிட்டு வந்து சொல்றேன். ம். சரிக்கா, நான் கிளம்புறேன். டேய் சாப்பிட்டு போடா. வேணாங்க்கா, பசிக்கல. நான் போயிட்டு வரேன்க்கா. சரிடா. சீக்கிரம் வேலையை முடிக்கமா. டெலிவரி பண்ணணும். எல்லாம் ஒரே இடத்துல எடுத்து வைங்க. ஓகே சார். மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கணும். எதுவும் வேஸ்ட் ஆயிடக்கூடாது. சரியா? நான் பாத்துக்கிறேன். எதுவும் வேஸ்ட் ஆகாது. மெட்டீரியல் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். குட். தம்பி, சீக்கிரம் வேலையை முடி. சரிங்க சார். லேட் ஆயிடக்கூடாது. ஓகே சார். என்ன டேய் சார், ஆயில் கணக்கு வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஆயில் பட்டா என்ன ஆகும்? எல்லா துணியும் வீணா போயிரும்ல. சரி சார். எத்தனை தடவை சொல்றது? சார் முட்டாள் சார், முட்டாள் சார். எடுத்துறேன் சார். இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார். சாரி சார், மன்னிச்சிருங்க சார். ஒவ்வொரு தடவையும் இதையே சொல்லு, ஆனா திரும்ப அதையே செய். துணியில ஏதாவது ஆயில் பட்டுக்கிட்டும் தொலைச்சிருவோம். சாரி சார், எடுத்துறேன். டேய் சார், என்னது இது? இந்த மாதிரி கட் பண்ண துணியை இங்க வைக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. எடுத்துறேன் சார். அப்புறம் எதுக்கு இங்க வச்சிருக்க? சார் இப்போ எடுத்துருவேன் சார். இந்த எடுத்துறேன், உடனே எடுத்துறேன் செய் சார். செய் செய்டா. எடு. டேய் சீக்கிரமா முடி. ஓகே சார். அப்படிதாம்மா. குட். தனோ, அட உட்காரு. இந்த போன் உன் போனா? ஆமா சார். போனை கம்பெனிக்குள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. சார் வீட்ல இருந்து எமர்ஜென்சி கால் வரும் சார், அதனால தான் எடுத்துட்டு வந்தேன். வீட்ல இருந்து வருமா இல்ல உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து இல்ல வருமா? சார், எனக்கு பாய் ஃப்ரெண்டே இல்ல. ஏன் இல்ல? நான் கூட உன் பாய் ஃப்ரெண்ட் தானே. சார் நீங்க எனக்கு அங்கிள் சார். அங்கிள் நான் சொல்றேன். இன்னைக்கு ஓவர் டைமுக்கு வருவல்ல, அப்போ உன்னை வச்சுக்கிறேன். சார் வலிக்குது சார். வா வா வா, இங்கதான். இத பார், இதுதான் நீ வேலை செய்ய போற இடம்.
சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். நம்ம சென்னை சில்க்ஸ்ல ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் வந்துடுச்சு. up to 50% off. செம்ம ஜாலி ஆயிடுச்சு. தரமான ரகங்கள், fresh and trendy collections, up to 50% offer. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.